இல்ல. இந்த உலகத்துல வாழ தெரிஞ்சவங்களுக்கு, வாழ முடிஞ்சவங்களுக்கு வாஸ்து பார்க்கறதில்ல. ஆனால் வாழ தெரியாதவங்க, வாழ முடியாதவங்க வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த வழக்கமான வாழ்க்கையில குழப்பமா தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எதார்த்தம். எவ்வளவோ நாகரிக முறைகள்ல மாறி இருக்கும் பொழுது, இந்த வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள அதிகபட்சமா நம்பி வாஸ்து பார்த்து வீடு கட்டி நல்லா இருந்தது அப்படின்னா சந்தோஷம்தான். ஆனால் வாஸ்து பார்த்து பார்த்து வீடு கட்டி கூட வாழ்க்கையில் தேவையில்லாத பாதிப்பு வருது அப்படின்னா அதற்காக நீங்கள் தேவையில்லாமல் சாஸ்திரத்தை பற்றி குறை சொல்ல வேண்டாம். உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அப்படிங்கிறது பொதுவான விதி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும். சார் வணக்கம் சார். வணக்கம். அந்த வீடு வாஸ்து நிறைய பேர் பார்க்கலாம்ப்பா அப்படிம்பாங்க. சில பேர் இப்போ நல்ல வீடு கிடைக்கிது, நம்ம உடனே குடி போயிடலாம், வாஸ்து அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அந்த மாதிரி பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு ஒரு குழப்பம் போகுதில்ல. உண்மையிலே வாஸ்து பார்க்கலாமா இல்லை வேண்டாமா? இல்லை, இந்த உலகத்தில் வாழ தெரிஞ்சவங்களுக்கு, வாழ முடிஞ்சவங்களுக்கு வாஸ்து பார்க்கறதில்ல. ஆனால் வாழ தெரியாதவங்க, வாழ முடியாதவங்க வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை வழக்கமான வாழ்க்கையில் குழப்பமாக தான் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது எதார்த்தம். பொதுவாகவே வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து புருஷன் அப்படிங்கிற விஷயம் சாஸ்திரத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அந்த வாஸ்து புருஷன் நித்திரை இருக்கக்கூடிய நேரங்களில், தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரங்களில், இந்த மாதிரியான வாஸ்து நேரங்களில் ஒரு கட்டிடத்தை கட்ட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த கட்டிடத்தில் தடையில்லாமல் கட்டிடப்பணி நடக்கக்கூடியது, அல்லது இடையில கட்டிட பணியாளர்களுக்கு எந்த ஒரு துன்பமும் வேறு வகையான இரத்த பாதிப்பு, ஆபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏற்படுத்தாமல் காப்பாற்றக்கூடிய அமைப்புக்கு இந்த வாஸ்துங்கிறது பொருந்தி வருது அப்படிங்கிறது உண்மை. ஆனால் தொட்டது 90க்கும் நீங்கள் வாஸ்து பார்க்கக்கூடிய அமைப்பு ஏற்படுத்திங்க அப்படின்னா இந்த காலத்தில் அது முடியாது அப்படிங்கிறது யதார்த்தமான விஷயம். பொதுவாகவே வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு மாதிரி, வியாபார ஸ்தலங்களுக்கு ஒரு மாதிரி, தோட்டத்துக்கு ஒரு மாதிரி, தோட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய குடியிருப்பு வீட்டுக்கு ஒரு மாதிரின்னு பல்வேறு விஷயங்கள் இருந்துட்டு இருக்குது. இதையெல்லாம் மொத்தமாக சேர்த்து தான் நமக்கு மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சாஸ்திரம் கொடுத்துருக்குது. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கூட சாதாரண மேஸ்திரி வீடு கட்டும் பொழுது அவருக்கு தெரியும், இந்த மூலையில் ஜலமூலையாக இருக்கட்டும், இந்த மூளை போர்வெல் போடலாம், இந்த மூலையில் நம்ம பீரோ வைக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கணக்கிட்டு அவரே உங்களுடைய வீட்டுக்கு அளவான வாஸ்து, நலமான வாஸ்து பார்த்து கட்டி கொடுக்குறாரு அப்படிங்கிற அந்த மனையடி சாஸ்திரத்தை நம்ம எல்லோருமே மதிக்கலாம். ஆனால் வாஸ்து அப்படிங்கிற பேரில் நீங்கள் தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கும் பொழுது அது உங்களுக்கு தேவையில்லாத நெருடல் ஏற்படுது அப்படிங்கிறத உண்மை. பொதுவாகவே ஒரு வீடு வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாக இருந்துன்னு வைங்களே, அந்த வீட்டில் வாஸ்து குறை இருந்தால் கூட அவ்வளவு தூரம் அந்த வாஸ்து பாதிக்கிறது அப்படிங்கிறத வாஸ்து சாஸ்திரமே சொல்லி வச்சிருக்குது ஒன்று. அதே மாதிரி மலை சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகளில் வீடு இருந்தது அப்படின்னா அந்த வீடுகளுக்கு உதாரணமாக திருவண்ணாமலை எடுத்துக்கலாம், பழனிமலை எடுத்துக்கலாம், திருத்தணி எடுத்துக்கலாம், திருப்பரங்குன்றம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான மலை சூழ்ந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய, அதாவது ஊட்டி, கொடைக்கானல் போன்ற மலை பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வாஸ்து அப்படிங்கிறது அவ்வளவாக பாதிக்கிறதில்லை அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நான் கடந்த காலங்களில் கனடா போகும் பொழுது நம்ம நாட்டில், அதாவது தமிழ்நாட்டில் திரைப்படத்துறையில் கொடிகட்டி பிறந்த ஒரு நடிகைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வாஸ்துக்கு பார்க்க போயிருந்தேன். அதாவது இருக்கிற நாளில் ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணிட்டு கூட எங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா 2 நாள் இருந்து எங்கள் வீட்டுக்கு வாஸ்து பார்த்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளை பொறுத்தளவுக்கு அந்த வீட்டுக்கு வாஸ்து பார்க்க வேண்டியதில்லை. உங்கள் ஜாதகப்படி எல்லாமே சரியாக இருக்கும் பொழுது வாஸ்து குறை இருக்காதுன்னு எவ்வளவு சொல்லி பார்த்தோம். அவங்க திருப்திக்காக கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது ஒரு சில, அதாவது ஓரளவு அப்படிங்கிறத விட கொஞ்சம் அதிகபட்சமான டாலரை கொடுத்து அவங்க வர வச்சுருந்தாங்க. அப்படி போகும் பொழுது அந்த வீட்டில் எல்லாமே சுற்றி பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்குது, எந்த குறையும் இல்லைன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் அவங்க யாரோ கொலை பண்ணதுனால இது இந்த பக்கம் மாற்றி வைக்கலாமா, அந்த பக்கம் மாற்றி வைக்கலாமான்னு கேட்டாங்க. எந்த பக்கம் மாற்றி வச்சாலும் அல்லது மாற்றி வைக்காமல் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நான் ஓப்பனாகவே சொல்லியிருந்தோம். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனடாவில் பெரும்பாலான வீடு செங்கல், மணல் அப்படிங்கிறத விட வுட்டு, மரத்தில் தான் கட்டியிருப்பாங்க. மரத்தால் இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்டது கடுகளவு கூட பாதிக்காது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதனால் இங்கே நாம் கூட அப்படித்தான். இப்போ எவ்வளவோ நாகரிக முறைகளில் மாறி இருக்கும் பொழுது இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை அதிகபட்சமாக நம்பி வாஸ்து பார்த்து வீடு கட்டி நல்லா இருந்தது அப்படின்னா சந்தோஷம்தான். ஆனால் வாஸ்து பார்த்து பார்த்து வீடு கட்டி கூட வாழ்க்கையில் தேவையில்லாத பாதிப்பு வருது அப்படின்னா அதற்காக நீங்கள் தேவையில்லாமல் சாஸ்திரத்தை பற்றி குறை சொல்ல வேண்டாம். வாஸ்து அப்படிங்கிறத விட மனையடி சாஸ்திரம்
உண்மையானதாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருந்தது அப்படின்னா இருக்கிற எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் அமையும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதனால் மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாகவே அக்னி மூலையில் வந்து அடுப்பு இருக்க வேண்டியது, சமையல் செய்ய வேண்டியது, ஜல மூலையில் வந்து போர்வெல் இருக்க வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முக்கியமாக வந்துட்டு இருக்குது. அது வாஸ்து அப்படிங்கிற கட்டுமானத்துக்குள் இல்லாமல் மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற கட்டுமானத்தில் பொருந்தி வருது அப்படிங்கிறது உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான மனையடி சாஸ்திரத்தை வந்து நீங்கள் வந்து மனசில் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மங்காத வாழ்க்கையை யாராக இருந்தாலும் வாழ முடியும் அப்படிங்கிறது பொதுவான விதி. அதனால் வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை நினச்சி பகதறியாமல் குழப்பிக்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய ஜாதகம், நான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இல்லை இதில் ஏன்னா இப்போ நம்ம இது கட்ட போகிற வீட்டுக்கு மனையடி பார்க்குறோம். இப்போ கட்டி விற்கிற வீடுலாம் இருக்குல்ல, அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது வாஸ்து பார்த்துட்டு? அதை இப்போ கட்டின வீட்டில் வந்து நீங்கள் வந்து வாஸ்து அப்படிங்கிறத விட மனையடி சாஸ்திரம் பார்க்கலாம். இன்றைக்கி நிறைய இடங்களில் நான் வாஸ்து பார்க்க போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா பல லட்சம் அல்லது சில கோடிகள் போட்டு ஒரு ஃப்ளாட் வாங்குறாங்க. ரொம்ப ரொம்ப நாகரிகமாக நவ நாகரிகமாக இருந்துகிட்டு இருக்குது. நமக்கு கூட பார்க்கும்போது ஆசையாக இருந்துகிட்டு இருக்கோம். அதில் வந்து வாஸ்து குறைகள் அப்படிங்கிறது முக்கால்வாசி வீடுகள் இல்லாமல் தான் இருந்துகிட்டு இருக்குது. ஒரு சில வீடுகளில் வாஸ்து குறை அப்படிங்கிறத விட மனையடி சாஸ்திரம் சம்மந்தப்பட்ட வகையில் எதிரும் புதிரமாக இருந்துகிட்டு இருக்கோம். அது கூட அந்த ஃப்ளாட் வந்து அந்த நிலவாசல் கிழக்கு முகமாக இருந்ததாலோ அல்லது வடக்கு முகமாக இருந்தது அப்படின்னா அவங்கள பாதிக்காதுங்கிற விஷயத்தை வந்து ஆறுதலாக சொல்கிறோம். இருந்தாலும் இந்த மாதிரி கிழக்கு முகமாக வடக்கு முகமாக அமைஞ்சு வாஸ்து குறையே இல்லாமல் இருந்து கூட அந்த குடும்பத்தில் வந்து அதாவது அந்த ஃப்ளாட்டை வாங்கும்போது கை நிறைய காசு இருந்து கூட அந்த ஃப்ளாட்டை வாங்கி சரியான நேரத்தில் வந்து புண்ணியர்ஜனை பண்ண முடியாமல் குடிபோக முடியாமல் கவலைப்படுறாங்க அப்படிங்கிறது பெரும்பாலான வீடுகள் இருந்துகிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு வங்கியில் உயரதியாக இருக்கக்கூடியவர் வந்து நிறைய பேருக்கு வந்து கடன் கொடுத்துருக்கிறாரு, நிறைய பேர் வீடு வாங்க வச்சிருக்கிறாரு, சாதாரண பேப்பரை மட்டும் வச்சுக்கிட்டுமே சில கோடிகளை வந்து அவர் வந்து சேன்சன் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி உள்ள அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற ஒரு வீட்டை வந்து சரியான வகையில் வாங்க முடியாமல் அல்லல் பட்டுக்கிட்டு இருந்தார். இருக்கிற வீடு வாடகை வீடு தான். அந்த வீட்டை சொந்தமாக வாங்குறதுக்காக குறைஞ்சது ஒரு 4.5 வருஷமாக வந்துட்டு இருக்கிறாரு. இந்த வருஷத்தோட நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவேன், நான் அதுக்குள்ளே அந்த வீட்டை வாங்கணும், என் மனைவி வந்து வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்க்குற பார்வை எனக்கு கேவலமாக இருக்குது, இது வாங்குறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்காக அவர் கேட்டிருந்தார். அந்த வீட்டை சுற்றி பார்க்கும் பொழுது எல்லாமே நல்லா தான் இருந்துட்டு இருந்தது. ஆனால் இந்த சமையல் ரூம்புக்கு அடுத்து பூஜை ரூம்பு இருந்தது இல்லைங்களா, அந்த பூஜை ரூம்பு இருக்குது அப்படிங்கிறது அது முறைப்படி, சுவாமி அறை அப்படிங்கிறது வந்து முறைப்படி, அதாவது மனையடி சாஸ்திரப்படி சரியாக இருந்தது. ஆனால் அந்த பூஜை ரூம்பில் வந்து படமெல்லாம் மாட்டிருக்காங்க இல்லையா, சுவாமி படம் மாட்டிக்கக்கூடிய அந்த செவருக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருந்தது. இன்றைக்கி நிறைய ஃப்ளாட்டுகளில் வந்து இடம் பற்றாக்குறை காரணமாக இப்படி தான் பண்ணுறாங்க. பூஜை ரூம் அதாவது சமையல் கிச்சன் ஒன்று இருந்தது வைங்களே, அதுக்கடுத்து பூஜை ரூம் வைக்கிறோம், அல்லது கிச்சன்லேயே பூஜை ரூம் வைக்கிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கோம், அல்லது கிச்சனுக்கு டைனிங் ஹாலுக்கு இடையில வந்து பூஜை ரூம் வச்சுருப்பாங்க. இது தவறு கிடையாது. ஆனால் அந்த பூஜை ரூம் சுவாமி படத்தை வந்து எந்த செவுத்தில் மாட்டுறீங்களோ அந்த செவுறு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அதாவது பின்பக்கம் இருக்கக்கூடிய டாய்லெட்டுக்கும் அதுதான் பொது செவரு வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் பாதிப்பு வரும். கணவன் மனைவி கற்கண்டு மாதிரி இருந்துகிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத பிரச்சனை வரும். அந்த மாதிரி பிரச்சனை வரும் பொழுது எந்த கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணாலும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முடிவு தீர்வு கிடைக்காது அப்படிங்கிறது உண்மை. சாதாரண வாஸ்துல ஆரம்பிச்சு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா? ஓகே, ரொம்ப சார் நன்றி சார். அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுவோம். நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்திரம் பரவட்டும்.